வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. 8 வகையான காஃபி. காஃபி எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். காலையில எழுந்ததும் காஃபி குடிக்காம வேலையே ஓடாதுன்னு சொல்றவங்க நம்ம நாட்டுல எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த காஃபி எத்தனை வெரைட்டி இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபில்டர் காஃபி தெரியும். இப்பெல்லாம் இன்ஸ்டன்ட் காஃபி தான் எல்லாரும் குடிக்கிறோம். ரொம்ப பேர் காஃபில இந்த 2 வகை தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க விதவிதமான காஃபி வகைகள் இருக்குங்க. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல ஃபில்டர் காஃபி. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. கும்பகோணம் ஃபில்டர் காஃபி பிடிக்கலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? ரெண்டாவது எஸ்பிரஸோ. வேற ஒண்ணும் இல்லைங்க, காஃபி பொடிய தண்ணியோட கலந்த எஸ்பிரஸோ மிஷின்ல நல்லா கொதிக்க விட்டு கெட்டியா பேஸ்ட் மாதிரி பண்ணிருவாங்க. அதுல சூடான பால் சேர்த்தா சுவையான எஸ்பிரஸோ ரெடி. எஸ்பிரஸோல பால் ஜாஸ்தியா இருக்கும், காஃபி கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். மூணாவது கேப்பச்சினோ. இதுலயும் எஸ்பிரஸோல தயாரிக்கிற காஃபி பேஸ்ட யூஸ் பண்ணுவாங்க. இந்த காஃபி பேஸ்டோட பால் அப்புறம் நிறைய ஃபோம், அதாவது பால் நுரை, அது மேல சாக்லேட் பவுடர் வச்சு டிசைன் போட்டு கொடுப்பாங்க. நாலாவது லாட்டே. இது ஒரு இட்டாலியன் காஃபி. கேப்பச்சினோல நிறைய பால் சேர்த்துக்கிட்டா அதுதான் லாட்டே. அஞ்சாவது மோக்கா. லாட்டேல கொஞ்சம் சாக்லேட் சிரப் சேர்த்துட்டா இந்த மோக்கா கிடைக்குமா. ஆறாவது அமெரிக்கானோ. எஸ்பிரஸோல சேர காஃபி பேஸ்ட் கொஞ்சம் எடுத்து அதோட கொஞ்சம் சுடு தண்ணி பால் ரெண்டும் சேர்த்தா அதுதான் அமெரிக்கானோ. ஏழாவது ஐரிஷ் காஃபி. இந்த காஃபில விஸ்கி ஆட் பண்ணுவாங்களாம். ஒரு கிளாஸ்ல கொஞ்சம் விஸ்கி, அது மேல காஃபி, அது மேல பால் நுரை. இப்ப ஐரிஷ் காஃபி ரெடி. எட்டாவது ஃப்ராப்பே. இது வேற ஒண்ணும் இல்லைங்க, கோல்டு காஃபி தான். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இத பண்றாங்க. ஒரு இடத்துல கோல்டு வாட்டரை யூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு இடத்துல கோல்டு மில்க் யூஸ் பண்ணுவாங்க, சில சமயம் ஐஸ்கிரீம் கூட யூஸ் பண்ணுவாங்க. என்னங்க, அடுத்த வாட்டி காஃபி டே ஷாப்க்கு போகும்போது குழம்பாம உங்களுக்கு பிடிச்ச காஃபியை ஆர்டர் பண்ணுவீங்க தானே? இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.